வணக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? ஐ ஹோப் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து மாற்றச்சி பொரிச்ச சம்பளோட வந்திருக்கிறேன். நல்ல ஈஸியா நல்ல சூப்பரா இருக்கும். ஸோ வாங்க இந்த மாற்றச்சி சம்பல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தாரேன். இந்த மாற்றச்சி சம்பளுக்கு வந்து எனக்கு ஒரு வாசத்தூள் தேவை. உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி இங்கே போட தேவையில்லை, ஆனால் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்டாக இருக்கும். ஸோ நான் அதுக்கு வந்து இதில் 3 ஏலக்காய் எடுத்திருக்கிறேன், 2 கிராம்பு, இந்த இருக்குது இப்படி பீஸ்ன்னு சொன்னால் ஒரு 3 பீஸ் கருவா எடுத்திருக்கிறேன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இப்போ இதை நல்லா பட்டை அடிச்சு விடுவோம். இந்த ஏலக்காட கோதை வந்து நான் தட்டி போட்டு அந்த கோதை எடுத்து விடுறேன். ஆளும் பவுடராக இடிக்கணுமெண்டு இல்லை, ஓரளவுக்கு பவுடர் அடிச்சு விட்டிங்கன்னா காணும். இதில் வந்து நான் பீஃப் எடுத்திருக்கிறேன். இதில் 450 கிராம் இருக்குது. இந்த மெல்லிஸாக வெட்டின பீசஸ் தான் நான் வேண்டி கழுவி வச்சுருக்கேன். கூடுதலாக கொழுப்பு வந்து கூட இல்லாத இறைச்சியாக யூஸ் பண்ணுங்க. ஸோ இதில் 450 கிராம் இருக்குது. இப்போ இந்த பேனில் போட போகிறேன். இதில் வந்து ஜப்னா கறி பவுடர் இருக்குது, நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இதில் வந்து உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவைக்கலான உப்பு சேருங்க. நான் 1 டீஸ்பூனும் கொஞ்சம் குறைய சேர்க்குறேன். ஸோ இப்போ இருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். தண்ணி விட தேவையில்லைன்னு சொன்னால் அந்த இறைச்சியிலேருந்து தண்ணி வரும். இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ணிக்க. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதை நான் மூடி போட்டு அடுப்பில் தூக்கி வைக்க போகிறேன். இந்த இருக்கு அடுப்பில் தூக்கி வச்சுக்கேன். ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வைக்க போகிறேன். வச்சுக்கொண்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அவிய விட போகிறேன். இடக்கிட வந்து கிளறி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் விட்டு நான் மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி இதை மூடி போட்டு அவிய விட போகிறேன். இன்னொரு 4 நிமிஷம் விட்டு நான் டோட்டலி 9 நிமிஷம் இதை அவிய விட்டுருக்கேன். தண்ணி விடாதீங்கன்னு எல்லா இறைச்சியிலேருந்து நிறைய தண்ணி வரும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். திருப்பி மூடி போட்டு விடுவோம் அவியறதுக்கு. இன்னொரு 3 நிமிஷம் டோட்டலியாக நான் இதை 11 நிமிஷம் அவிய விட்டுருக்கேன். இப்போ திறந்து போட்டு விடுவோம் நல்லா தண்ணியெல்லாம் வத்துறதுக்கு. 15 நிமிஷம் வச்சிருக்கிறேன் அடுப்பில். இந்த பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி வந்திருக்கு. நான் சொல்கிற டைமுக்கு கூடி வற்றி வராட்டிக்கு இன்னும் வையுங்க. என்னென்னு சொன்னால் இந்த தண்ணியில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இருக்குது எனக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்டுது. இதை நான் ஆற வைக்க போகிறேன். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாற்றச்சி வந்து ஒரு அளவுக்கு ஆறிட்டுது. ஸோ உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் வந்து இதை கையால் பிச்சும் விடலாம், எல்லாட்டிக்கு கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் போட்டுட்டு அரைச்சும் விடலாம். ஆனால் நான் இன்றைக்கு இதை வந்து நீட்டாக வெட்டி எடுக்க போகிறேன். இந்த கட்டிங் போர்டில் வச்சுட்டு ஸோ மெல்லிய பீசஸாக நான் இது வேணுபடியாக இப்படியே நீங்கள் இதை வெட்டி எடுக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி போட்டு நான் வெட்ட போகிறேன். நல்லா மெல்லிஸாக வெட்டிவிடுங்க. இந்த இருக்குது நல்ல மெல்லிஸாக இதை நான் வட்டி இருக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் வட்டி எடுக்க போகிறேன். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாற்றச்சி எல்லாம் நான் இப்படி சின்ன மெல்லிய பீசஸாக வட்டி இருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். நான் இந்த தாச்சியில் தான் வெங்காயம் பொரிச்சுனா அந்த வெங்காயம் பொரிச்ச தாச்சிலேயே வந்து இந்த மாற்றச்சி வந்து பொரிச்செடுக்க போகிறேன். இதில் எண்ணெய் வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். வச்சுக்கொண்டு உங்களுக்கு இதை டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு லைட்டாக பொரிச்செடுக்கலாம். ஆனால் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாற்றச்சியை பொரிக்கிறதுக்கு நான் இந்த ஒரு வடி எடுத்து வச்சிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் அந்த நாங்கள் மாற்றச்சி இந்த வெட்டினாலும் குறுநலாக வரும் இல்லை சின்ன பீசஸ். ஸோ அதெல்லாம் வந்து எடுக்க கஷ்டமன்றபடியாக நான் இப்படி ஒரு வடி ஒன்று வச்சு தான் இதுக்கு மேலே பொரிக்க போகிறேன். ஸோ ஒன்றை போட்டு பாருங்கள், எண்ணெய் கொதிச்சுட்டு தாண்டு இந்த இருக்குது எண்ணெய் கொதிச்சுட்டுது. ஓவராக பேக் பண்ணி பொரிக்காதீங்க, பொரிப்படாது. இந்த இருக்குது நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு 3 நிமிஷமாக பொரிஞ்சோன்னு இருக்குது. ஒரு 4 நிமிஷம் இதை பொரிச்சிருக்கிறேன். இந்த பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக பொரிஞ்சிருக்கு. இப்போ தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட்டில் இறக்கி விட போகிறேன். நல்ல எண்ணெயை வடிச்சிருக்கிறேன். இதே மாதிரி மிச்ச இறைச்சியையும் பொரிச்செடுக்க போகிறேன். ஸோ இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாற்றச்சியை வந்து இப்படி பொரிச்சிருக்கேன் நல்லா கிறிஸ்பியாக. என்ன செய்யறேன்னு சொன்னால் ஒரு பேட்ச் மாற்றச்சி பொரிஞ்சா பிறகு கொஞ்சம் பரப்பி விட்டுட்டு இப்போ இந்த இன்னொரு பவுலில் வந்து
பேப்பர் டவல் போட்டுட்டு இறக்கி விட்டுனான் அப்படின்னு சொன்னால் இருக்கிற எண்ணெய் எல்லாம் வந்து இழுத்தெடுக்கும். ஸோ இந்த இருக்குது இந்த மாட்டிறைச்சி பொரிச்சாச்சு. நல்லா பர்ஃபெக்டாக பொரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அந்த மாட்டிறைச்சியை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுக்கு நான் இதில் வந்து இந்த தாச்சியை வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. கொதிச்ச அப்புறம் இதில் வந்து நான் 5 கிராம் இஞ்சி எடுத்து நல்லா குறுநலாக வட்டியிருக்கேன். இப்போ இதில் போடுறேன். இதில் வந்து பெருஞ்சீரம் இருக்குது, 1/8 டீஸ்பூன் பெருஞ்சீரம். இதில் வந்து ரம்பை இருக்குது, இப்படி பீஸ்னா ஒரு 5 ரம்பை. இதில் வந்து நான் கருவேப்பிலை வந்து 3 காம்பு கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். கருவேப்பிலை நிறைய போட்டால் நல்லா இருக்கும். கருக விட்டுறாதீங்கோ. இந்த இஞ்சி நல்ல வாசம் வருது. ஒரு நிமிஷம் இதை நான் எண்ணெயில் போட்டு இப்படி பொரிச்சிருக்கிறேன். இதில் வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேருங்கோ. நூறு அரைச்ச காஞ்ச மிளகா பவுடர் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது, உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சேருங்கோ. இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இதற்காக மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 1/2 நிமிஷம் இதை கிளறி வதங்கிடுவோம். இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்தை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 நிமிஷம் ஆகிட்டு இந்த 1/2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து வெங்காயம் இருக்குது. நான் 5 ஒரு அளவான வெங்காயம் இல்லாட்டிக்கு 460 கிராம் வெங்காயம் எடுத்து இப்படி நீட்டாக வெட்டி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சிருக்கேன். ஆனால் கருக பொரிச்சிடாயங்க என்ற கசக்கும். இப்போ இதில் போடுறேன். இதில் வந்து நான் ஒரு 8 பெரிய உள்ளிப்பல் இல்லாட்டிக்கு 45 கிராம் உள்ளிப்பல் எடுத்து வெட்டி போட்டு இதையும் வந்து நல்லா பொன்னிறமாக பொரிச்சிருக்கிறேன். இதில் வந்து நாங்கள் பொரிச்சு வச்ச மாட்டிறைச்சியை இதில் சேர்க்குறேன். இதற்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. ஹீட்டை கூட்டி வச்சிடாதீங்கோ. இந்த அப்படி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நான் அடுப்பை வந்து நிப்பாட்டின பிறகு ஏர்லியராக அரைச்சி வச்ச வாசத்தூள் இருக்குது. உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க, பட் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இதில் வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மாட்டிறைச்சியில் செய்கிற சம்பல் வந்து செய்து முடிஞ்சுது. நீங்கள் பாய்க்கிற கரண்டியை வந்து ஈரம் இல்லாமல் இருந்தேன்னு சொன்னால் இதை நீங்கள் வந்து மாதக்கணக்கு வச்சு சாப்பிடலாம். இல்லாட்டிக்கு ஃப்ரிட்ஜுக்கு ஒரு 5 to 6 மந்த்தும் வச்சு சாப்பிடலாம். இந்த இருக்குது இந்த மாட்டிறைச்சி சம்பல் வந்து செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது இந்த மாட்டிறைச்சி பொரியல் செய்து முடிஞ்சுது. அந்த மாதிரி வந்திருக்குது. கொஞ்சம் சாப்பிடு பாப்போம். பெர்ஃபெக்டா இருக்குது, நல்ல சூப்பரா வந்திருக்கு. இதுல வந்து ஒரு டிப் தான் சொல்லியிருக்குது. இந்த வெங்காயத்தை பொரிக்க அவதானமா பொரியுங்கோ. வெங்காயம் வந்து கரையிட்டுன்னு சொன்னா இந்த ரெசிபி வந்து கசக்கும். ஸோ அதால வந்து வெங்காயத்தை அவதானமா ஹீட்டை குறைச்சி வச்சே பொரிச்சிடுங்கோ. இதைத்தான் சொல்லிடும். இந்த பீஃப் சாம்பலை வந்து ஈரக்கரண்டியால் எடுக்காதீங்கோ. நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 3 to 5 months வந்து வடியா வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பா நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ்ல கீழ விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்னா மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டா பிடிச்சிருந்தா சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சொல்ல வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம். Bye bye. Angel the கூத்து தாங்கில சத்தம் போற சரியா. Bye.